நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக அறிமுகம் செய்து வைத்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய திரு எங்கே வளர்க்க வேண்டும், எந்தெந்த பகுதியில் வளர்க்க வேண்டும், எப்படி அதன் மூலமாக கிடைக்கின்ற பலன்கள் என்ன என்பதை தெளிவாக எழுந்திருக்கின்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர், மாவட்ட பயிற்சி அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுகளுக்கும் இன்றைய தினம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒரு பயிற்சியினை வழங்க வருகை வந்துள்ள நம்முடைய ரிசோர்ஸ் பர்சன் அவர்களுக்கும் இங்கு வருகை வந்துள்ள இந்த ஏற்பாட்டினை செய்துள்ள நம்முடைய மாவட்டத்துடைய பசுமைப்படை தேசிய பசுமைப்படை அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாவட்ட வருவாய் மாவட்ட மரங்களுடைய அவசியத்தையும் அதை அதாவது அதை பேணி பேணி பாதுகாக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்முடைய மதிப்பிற்குரிய கேட்டு அதை பராமரிக்க வேண்டிய அவசியத்தை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் இன்றைக்கு நான் கரூர் மாவட்டத்தில் நான் வருகின்ற பொழுது ரொம்ப ரொம்ப ட்ரையா இருந்தது. மே மாதத்தில் நான் வருகின்ற பொழுது மாவட்டம் முழுவதும் பார்வையிட்ட பொழுது எந்த விதத்துல ஒரு பசுமையான மரம் செடிகளுடைய நிறைய வறட்சி, பொதுமக்கள் இருக்கிற அங்கங்க பிரச்சனைகள் உருவாக்குவதில்லை, குடிநீருக்கு தடுமாறக்கூடிய ஒரு நிலையை அடுத்த நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் பொறுப்பேற்ற பிறகு 202 சேர்த்து 22 நிகழ்வுகளை கலந்து கொண்டார் என்ற பெருமையோடு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக இந்த அருமையான கூட்டத்திற்கு கரூர் மாவட்டத்தை வனத்தின் அடிப்படையில் 8 ஒன்றியங்களில் மிக சிறப்பான முறையில் ஐயா அவர்களை அன்போடு வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த அருமையான கூட்டத்திற்கு கரூர் மாவட்டத்தினுடைய கல்வி அலுவலர் ஐயா அவர்களை அன்போடு வருக என வரவேற்கின்றேன். தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களை இக்கூட்டத்தின் வாயிலாக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த கரூர் கல்வி மாவட்டத்தில் கடந்த 3-4 மாதங்களாக மாவட்ட கல்வி அலுவலர் பயிற்சி எடுத்து வந்திருக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களை வருக என வரவேற்கின்றேன். இந்த அருமையான கூட்டத்தில் உங்களுக்கு பசுமையினுடைய விழிப்புணர்வையும் திரு அலெக்சாண்டர் ஐயா அவர்களை வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அடிக்கடி அந்த கடந்த முறை இன்ப சேவா சங்கத்தினுடைய பொறுப்பை ஏற்று பசுமை படையானது நடந்து வந்திருக்கிறது. அதற்கு பிறகு முசிறியிலிருந்து திரு அறிவழகன் ஐயா அவர்கள் பொறுப்பேற்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். தற்பொழுது கரூர் மாவட்டத்தில் புதிதாக 2 நபர்களை வேலுமணி தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய சோழன்பட்டி அன்போடு அழைக்கின்ற பனைமர விதை வைத்து பள்ளி கீழலோ இவர்